Hello everyone, welcome back to another video. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா குரூப்பிங் பை அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கலெக்டர்ஸில் இருக்கிற ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் கரெக்டாக. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம நார்மலாக என்ன பண்ணலாம்னா ஒரு நம்மக்கிட்ட வந்து லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குன்னா சம் கேட்டகரியாக வந்து ஃபில்டர் பண்ணி அதுலேருந்து டேட்டா வந்து இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் வந்து இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் நேம்ஸில் நம்ம வந்துட்டு ஒரு குரூப்பிங் பை பண்ணி நம்ம எப்படி வந்து ரிசல்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ ஆப்வியஸ்லி வந்து இது லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கிறனால நான் ஸ்ட்ரீம் மெத்தடை கால் பண்ணிட்டு ஸ்ட்ரீம் மெத்தடிலிருந்து நான் வந்து கலெக்ட் கால் பண்ணுறப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ கலெக்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்கு. ஸோ அதிலிருந்து நமக்கு குரூப்பிங் பை அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே. ஸோ இதை யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன குரூப் பைங்கிறது ஒன்றும் இல்லை, எஸ்கியூஎல்ல இருக்குது இல்லையா, குரூப் பை மாதிரி அதே மாதிரி தான் ஆக்ட் ஆகும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் லெவலில் லிஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேட்டா எடுக்கிறோம். ஓகே. இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இப்போது நேம்ஸ் வந்து இருக்குது கரெக்டாக. இதில் வந்து 1 2 3 4 5 நேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 5 நேம்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டரை பேஸ் பண்ணி வந்துட்டு நான் வந்து இதை டிவைட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நம்ம டைரெக்டாக குரூப்பிங் பை அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம்னா ஃபார் ஈச் நேமுக்கு அகைன் இது வந்து குரூப்பிங் பை ஃபங்க்ஷன் தான் அக்செப்ட் பண்ணுது. ஸோ அதனால வந்துட்டு நான் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம லேம்டா எக்ஸ்பிரஷன் அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ இது என்ன பண்ணணும்னா டைரெக்டாக நேம் டாட் கேர் அட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம எந்த இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இண்டெக்ஸ் நேம் வந்து கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இதிலிருந்து வர்ற ரிசல்ட் வந்து என்னவா கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ் இட் இஸ் ஸ்ட்ரிங்குங்கிறதுனால பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். இங்கே வந்து கேரக்டர் கரெக்டாக. அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது வந்து கேரக்டர். ஸோ மேப் ஆஃப் கேரக்டர் மேப் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். மேப் ஆஃப் கேரக்டர் ஏன்னா அந்த கீங்கிறது வந்துட்டு கிளாசிஃபையருக்கு யூஸ் பண்ணுது. ஸோ நம்ம கேரட் 0 அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் வந்து கிளாசிஃபையராக இங்கே ஆக்ட் பண்ணுது. ஸோ அதில் வர்ற ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்காக வந்து கிடைக்கும் கரெக்டாக. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ரிசல்ட் அப்படின்னு ஒன்று சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பாருங்க. ஒரு சிஸ்டம் மோட் போட்டுட்டு ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணலாம். கண்ட்ரோல் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸில் நமக்கு வந்துட்டு மேப் ஆப்ஜெக்ட் வந்து கிடைக்குது. ஒரு அது எதை பேஸ் பண்ணி கிளாசிஃபை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ. ஸோ இப்போ ஏங்கிற லெட்டரில் வந்துட்டு 2 நேம் வந்துருக்கு, அலைஸ் அண்ட் ஆனா. ஓகே. பியில் வந்துட்டு பாப் வந்துருக்கு. ஓகே. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து குரூப்பிங் பைங்கிறது வந்துட்டு இந்த மாதிரி கேசஸில் வந்து யூஸ் ஆகும். இந்த லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர் நம்பர்லேருந்து நமக்கு ஒரு ஆட் நம்பர் மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணும், ஈவன் நம்பர் மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணும்னா எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ நான் டைரெக்டாக வந்து ஒரு சிஸ் அவுட்லேயே எழுதிக்கிறேன் இந்த லாஜிக்கை. இதில் என்ன பண்ண போகிறோன்னா நம்பர் டாட் ஸ்ட்ரீம் டாட் கலெக்டார் டாட் குரூப் பை அப்படிங்கிற அப்ளை பண்ணோம். ஓகே. நம்ம இங்கே நமக்கு வந்து ஈவன் நம்பர் தனியாக ஆட் நம்பர் தனியாக வரணும்னா அதுக்கு ஒரு லாஜிக் எழுதணும் கரெக்டாக. அப்படின்னா தான் வந்துட்டு நமக்கு அதோட வேல்யூஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ எப்பவுமே நீங்கள் வந்துட்டு கீங்கிறது வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அப்படின்னா தான் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ளிட் ஆகும். இப்போ நான் இப்போ கீங்கிறத ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு என்ன நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், n மாடுலோ 2. ஓகே. n மாடுலோ 2 அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு 0 அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ஈவன் நம்பர் கரெக்டா. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் இங்கே வந்து ஈவன் அப்படிங்கிற வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ அது இல்லைன்னா இங்கே வந்துட்டு ஆட் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன மாதிரி கிடைக்குன்னா மேப் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் இன்டீஜராக கிடைக்கும். ஓகே. ஏன்னா இங்கே வந்துட்டு இதுக்குள்ளே இருக்கிறது வந்து லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர், நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஸ்ட்ரிங்குங்கிறதுனால மேப் ஆஃப் ஸ்ட்ரிங். ஓகே. ஸோ இப்போ ரன் பண்ணுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈவன் நம்பர்ஸ் எதெல்லாம் இருக்கோ அது வந்துட்டு 2 4 6 அப்படிங்கிறது ஈவன் கீழே வந்து இருக்குது. ஆட்ல இருக்கிறது எல்லாமே வந்துட்டு 1 3 5 அப்படிங்கிறது இருக்குது. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்காக வந்து நான் ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். 1 மினிட். டைரெக்டாக கிரியேட் பண்ணிடுறேன். எம்ப்ளாயி அப்படிங்கிறத கிளாஸ் ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு அப்படியே இப்போ எம்ப்ளாயி கிளாஸில் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வச்சுருக்கேன். அதில் வந்து நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு 2 இருக்குது. ஸோ டூ ஸ்ட்ரிங் மெத்தட் வந்து கால் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா
இப்போ நம்ம வந்துட்டு டைரெக்டாக நம்ம சம் எம்ப்ளாயி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, எம்ப்ளாயி கிளாஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நான் டைரெக்டாக எம்ப்ளாயி ஆப்ஜெக்டை வச்சு சம் டேட்டா வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஜான் வந்து ஐடி, அலைஸ் வந்து ஹெச்ஆர், பாப் வந்து ஐடி, இந்த மாதிரி வந்து டிவைடட் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு இப்போ இதில் வந்து எனக்கு டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி வந்துட்டு எனக்கு டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுக்கிறேன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எம்ப்ளாயி வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸாக இருக்குது. ஓகே, ஸோ வந்து ஸ்ட்ரீம் மெத்தட் அப்ளை பண்ணிட்டு கலெக்ட் கொடுத்துக்குங்க. இது கலெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், கலெக்ட் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு யூட்டிலிட்டி கிளாஸ் இருக்கு. அதுலேருந்து குரூப்பிங் பை அதே தான். ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குள்ளே வந்து லாஜிக் எழுதுறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் எம்ப்ளாயி ஆப்ஜெக்டில் 2 டேட்டா இருக்குது. ஒன்று வந்து நேம், இன்னொன்று வந்து டிபார்ட்மெண்ட். ஓகே, எனக்கு டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி வந்துட்டு எனக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகி வரணும். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா ஈச் ஆப்ஜெக்ட் கிடைக்கும். ஓகே, ஏன்னா எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் தான் வந்துட்டு நம்ம ஐட்ரேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட்ல இருந்து வர்ற ஈச் ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்க டாட் வச்சீங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்குதா? இது கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்திருக்கும். ஓகே, ஸோ இது நம்ம ரிசல்ட்ல அசைன் பண்ணணும்னா இது வந்து வர்ற ரிசல்ட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா மேப் ஆஃப் ஸ்ட்ரிங்கு, இதில் வர்றது வந்து லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயியாக இருக்கும். ஓகே, ஸோ இதை சிஸ்ட் அவுட் கண்ட்ரோல் F10 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் ரன் ஆகுது. நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸில் வந்துட்டு டேவிட், ஹெச்ஆரில் வந்துட்டு அலைஸ் அண்ட் ஆனோ, ஐடியில் வந்துட்டு ஜான் அண்ட் பாப். ஓகே, ஸோ இதை வந்துட்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெவல் குரூப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா வந்துட்டு நம்ம ஒரே ஒரு குரூப்பிங் தான் இருக்குது. இங்கே ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கீ அண்ட் டைரெக்டாக வந்து வேல்யூ இருக்குது. ஓகே, இதுவுமே வந்துட்டு இந்த லிஸ்ட்டுக்குள்ளேயும் வந்துட்டு அகைன் நீங்கள் குரூப்பிங் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கு பேர் வந்துட்டு மல்டி லெவல் குரூப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா, இன்னொரு ஸ்டூடண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் வந்து கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ள வந்துட்டு சம் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வச்சுட்டு சம் இன்ஸ்டன்ஸ் மெம்பர்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஓகே, த நேம், கிரேட் அண்ட் ஜெண்டர் அப்படிங்கிற மாதிரி வச்சு லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சம் டேட்டாஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, நம்ம இது என்ன பண்ணலாம்னா மல்டி லெவல் குரூப்பிங் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட கிரேட் இருக்கு, அவங்களோட ஜெண்டர் இருக்கு. ஓகே, அதில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு கிரேடை வச்சு வந்து நான் குரூப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எகைன் அதுக்குள்ள வந்துட்டு ஜெண்டரை வச்சு வந்துட்டு நான் அகைன் குரூப் பண்ண நினைக்கிறேன். மாதிரி ஒரு கான்செப்ட் எழுதுவோம். ஓகே, அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து லாஜிக் எழுதலாம். இப்போ நம்ம வந்துட்டு இதுல இருந்து வர்றது என்னது, ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டா? ஸோ வந்து நான் ஸ்ட்ரீம் அப்ளை பண்ணிட்டு கலெக்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு குரூப்பிங் பை எதை பேஸ் பண்ணி அப்ளை பண்றேன், ஃபார் ஈச் ஆப்ஜெக்ட்டுக்கு அதோட கிரேடை வச்சு அப்ளை பண்றோம் கரெக்டா? அதனால என்ன பண்றேன்னா ஈச் ஸ்டூடெண்ட்டுக்கு எஸ் டாட் கிரேட் அப்படின்னு அப்ளை பண்றேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நல்லா கவனிங்க, இங்க வந்து நம்ம ஒரு இதுதான் இப்போ நம்ம ஜஸ்ட் அப்ளை பண்ணோன்னா எனக்கு கிரேடை பேஸ் பண்ணி ரிசல்ட் வந்து வந்துடும். ஓகே, எனக்கு வந்து அந்த மாதிரி வேணாம். இப்போ நீங்கள் இதை டிஸ் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிரேட் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்து வந்திருக்கும். ஓகே, ஏ கிரேட்ல வந்துட்டு 3 பேர் இருக்காங்க, பி கிரேட்ல வந்துட்டு பாப் அண்ட் ஆனா இருக்காங்க. ஓகே, எனக்கு எகைன் வந்து இதுக்குள்ள எகைன் ஜெண்டர் பேஸ் அப்ளை பண்ணுன்னு சொன்னா, ஸோ அதனால என்ன பண்ணுவேன்னா இங்கே குரூப்பிங் பை ஒரு பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே வந்து ஒரு கமா போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லாஜிக் நான் வந்து எழுத போறேன். ஓகே, இன்னொரு குரூப்பிங் அப்ளை பண்ண போறோம். அகைன் நீங்க வந்து கலெக்ட் டாட் கால் பண்ணிட்டு குரூப்பிங் பை எஸ் கொடுத்துட்டு எனக்கு இந்த டைம்ல என்ன வரணும், எஸ் டாட் ஜெண்டர் பேஸ் பண்ணி வரணும் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகே, இதை ரன் பண்ணீங்கன்னா தெரியும். இப்போ ஆக்சுவலா வந்துட்டு எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஒரு மேப், இது ஃபுல்லாவே வந்து ஒரு மேப் கரெக்டா? உள்ள வந்துட்டு ஒரு கீ ஒன்று இருக்கு, அகைன் வந்துட்டு இன்னொரு மேப் இருக்கு. ஓகே, இங்க இங்க ஏ இருக்கு ஈக்குவல் டு கொடுத்து இங்க ஒரு அகைன் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு மேப் கரெக்டா? நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ மேப்புக்குள்ள ஸ்ட்ரிங் இருக்கு, அதோட வேல்யூவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேப் ஆஃப் ஸ்ட்ரிங் லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து இருக்கு. அகைன் அங்க ஒரு கீ இருக்கு, அகைன் அதுல இருந்து வர்றது தான் லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ டவுன் ஸ்ட்ரீம் கலெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் கலெக்டர்ஸ். ஓகே, இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட்ல எனக்கு எவ்வளோ ஈச் டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கறத வந்து கவுண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்றேன், ஸ்ட்ரீம்ங்கிறத அப்ளை பண்ணிட்டு கலெக்ட் அப்படிங்கறத அப்ளை பண்ணிட்டு
இங்கே கலெக்டர்ஸ் டாட் குரூப் பை அப்ளை பண்ணிட்டேன். ஓகே. ஸோ ஆஸ் யூஷுவல் தான் இங்கே வந்துட்டு நான் டிபார்ட்மெண்ட்டை தான் வந்து ஈச் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணணும் கரெக்டாக. அதனால வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷனாலிட்டி நடக்கணும். இப்போ வந்து கலெக்டாஸ் டாட் கொடுத்தீங்கன்னா இதில் நிறைய யூட்டிலிட்டி மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ நான் இங்கே வந்து கவுண்டிங் அப்படின்னு கொடுத்தேன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈச் டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ கவுண்டிங் மீன்ஸ் ஈச் டிபார்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட் பண்ணிட்டு அதோட ரிசல்ட்டை வந்து குரூப் பண்ணி கொடுத்துரும். ஓகே. ஸோ இதோட எக்ஸாம்பிள் இதோட ஸ்டோரேஜ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வர்றது வந்துட்டு ஒரு லாங் வேல்யூவாக இருக்கும். ஓகே. இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். ஃபினான்ஸில் வந்து 1, ஹெச்ஆரில் வந்து 2, ஐடியில் வந்து 2. ஓகே. நெக்ஸ்ட் கலெக்டாஸ் டாட் பார்ட்டிஷனிங் பை அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கும் குரூப்பிங் பைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா குரூப்பிங் பையில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய பார்ட்டிஷனாக வந்து ஸ்ப்ளிட் ஆகும் கரெக்டாக. பட் ஆனால் இங்கே பார்ட்டிஷனிங் பை அப்படிங்கிறதுல வந்துட்டு ரெண்டு இதாக வந்துட்டு உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகும். ஒன்றா வந்துட்டு ட்ரூ அதர் ஒன்று வந்துட்டு ஃபால்ஸ். ஓகே. இது எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் ஈவன் ஆர்டே வச்சுக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு ஸ்ட்ரீம்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஸ்ட்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு கலெக்டாஸ் டாட் இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் இன்ஸ்டெட் ஆஃப் குரூப்பிங் பைக்கு பொதுவாக பார்ட்டிஷனிங் பை அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரிடிகேட் வந்து அக்செப்ட் பண்ணுது கரெக்டாக. அப்படின்னு என்னென்னா சம் பூலியன் கண்டிஷன் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே. ஸோ பூலியன் கண்டிஷன் வந்துட்டு இங்கே என்ன அப்ளை பண்ணலாம் நமக்கு வந்துட்டு ஈவன் நம்பர்ஸ் தனியாக வரணும், ஆட் நம்பர்ஸ் வந்து தனியாக வரணும். ஓகே. ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கான லாஜிக் வந்து இங்கே எழுதிக்கிறோம். ஸோ ஜஸ்ட் இது மட்டும் கொடுத்தீங்கன்னாவே போதும். ஓகே. ஆட்டோமேட்டிக்காக ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு 2 பக்கெட் கிரியேட் ஆகிட்டு அதுலேருந்து வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ இதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது வந்துட்டு மேப் கரெக்டாக. ஸோ இதுலேருந்து வர்றது மேப் ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்துட்டு பூலியனாக இருக்கும். ஓகே. ஏன்னா நம்ம பூலியன் வச்சு தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. செகண்ட் வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர். இதுலேருந்து வர ரெஸ்பான்ஸ் வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் இன்டீஜராக வந்து இருக்கும். பார்ட்டிஷன்டு பிரிண்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ஃபால்ஸில் வந்துட்டு 135 வந்துருச்சு, ட்ரூவில் வந்துட்டு 246 வந்துருச்சு. ஸோ இதே இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் கிளியராக புரியும். இப்போ வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வந்து இருக்குது கரெக்டாக. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நேம் பேஸ் பண்ணி நேமோட லென்த் வந்துட்டு சர்டைன் லிமிட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகே. டைரெக்டாக நான் சிஸ்டம் அவுட் போட்டுக்கிறேன். ஸோ நேம் டாட் ஸ்ட்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு கலெக்ட் கொடுத்துட்டு கலெக்டாஸ் டாட் பார்ட்டிஷனிங் பை அப்படின்னு அப்ளை பண்ணுங்கள். ஃபார் ஈச் நேமுக்கு ஈச் நேமோட லென்த் இது எல்லாமே வந்துட்டு பூலியன் கண்டிஷனாக தான் நம்ம எழுதணும். ஓகே. நேம் டாட் லென்த் வந்துட்டு எனக்கு மேபி கிரேட்டர் தென் 3 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. நான் 3 அப்படின்னு கொடுப்போம். ஓகே. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா ஈச் நேமு கிரேட்டர் தென் 3 அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணும். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு 2 பக்கெட்டாக வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும். ஓகே. ஃபால்ஸில் வந்துட்டு பாப் வந்து வந்துருச்சு. ஏன்னா இது வந்து 3 கேரக்டர் தான். ஆமாம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் கிரேட்டர் தென் 3 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ மற்றதெல்லாமே வந்து ட்ரூவில் வந்து வந்திருக்கு. ஏன்னா இதெல்லாமே 4 கேரக்டர். இதோட அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து போகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.